இல்ல மக்களுடைய குறைகளை பத்தி பொது மேடைகள்ல உங்களால விமர்சிக்க முடியாது. அதுக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கு. குறைஞ்சபட்சம் தனிப்பட்ட முறையில இல்ல, இல்ல. சந்திச்சு அது சொல்லலாம். சொல்லிட்டு தானே இருக்கோம். அரசாங்கத்துக்கிட்ட அழுத்தம் குடுத்து தானே சில விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப ஊருக்கு போனா என்ன கேட்கறாங்க? ரோடு போட சொல்லுவாங்க, தண்ணி வரலன்னு சொல்லுவாங்க, பஸ் நிக்கலன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நாங்க அழுத்தம் குடுத்துட்டே தான் இருக்கோம். ஆனா, அது அழுத்தம் குடுத்து சில காரியங்கள் நடக்கும், சில காரியம் நடக்காது. நிர்வாக காரணத்துக்காக சில காரியம் நடக்காது. நடந்துட்டு தானே இருக்கு. இப்ப அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சோசியல் மீடியா நெறைய மாத்திருச்சு. ம். சோசியல் மீடியா மூலமா தான் இந்த ஃபோன்ல தான் இன்ஃபர்மேஷன் வருது. 2வது ஒரு நீண்ட உரையை கேட்கறதுக்குலாம் யாரும் தயாரா இல்ல இனிமே. எதையாவது சொல்லணும்னா 1 நிமிஷத்துக்குள்ள சொல்லிடணும். மேக்ஸிமம் 2 நிமிஷம். 2 நிமிஷத்துக்கு மேல பேசவே கூடாது. எனிதிங் ஷார்ட். எதுவா இருந்தாலும் ஷார்ட், அந்த ரீல்ஸ் இந்த ஷார்ட்ஸ் லெவல்ல தான் சொல்லணும். அட்டென்ஷன் குறைஞ்சு போச்சு. அதே லெவல்ல மறதியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2வது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஜென்ரலாவே பாலிடிக்ஸ் மேல ஒரு அப்பத்தி வந்துருச்சு. ராமாண்டாலும் ராவணாண்டாலும் பெரிய மாற்றம் வராதுன்னு ஒரு அப்பத்தி வந்துருச்சு. அது உண்மைதான். அது உண்மைதான். அது வந்து ஒரு அப்பத்தி வந்துருச்சு. கொஞ்சம் நான் பார்ட்டிசிபேட்டிவா இருக்காங்க. நீங்க ஒரு அரசியல் கட்சியிலும் போய் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டரே நீங்க பார்க்க முடியாது. புதுசா ஒரு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு யங்ஸ்டர் வந்து கட்சியில சேர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிட்டே போகுது. அது எல்லா பார்ட்டிலும் இது எங்க காங்கிரஸ் பார்ட்டிக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும். இன்ஃபேக்ட் டிஎம்கேக்கெல்லாம் இன்னும் பெரிய ப்ராப்ளம். ரொம்ப யங்ஸ்டர் ரொம்ப சேர்றது கிடையாது. ஏடிஎம்கேல சேர்றது கிடையாது, பிஜேபிலையும் சேர்றது கிடையாது. அது வரதில்லை. ஆனால் நெகட்டிவிட்டியும் நிறைய கூடி போச்சு இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனால. முன்னாடிலாம் விமர்சனம் பண்ணால் கொஞ்சம் நாகரிகமாக இருக்கும். இப்போ எல்லாருமே கிரிட்டிக் ஆயிட்டாங்க. யார் ஃபோன் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஜேர்னலிஸ்ட், அவங்க எல்லாருமே பப்ளிஷர் ஆயிட்டாங்க, எல்லாருமே ப்ராட்காஸ்டர் ஆயிட்டாங்க. அதனால ஒரு சில வரம்புகளெல்லாம் தாண்டி விமர்சனங்கள் வருது. கொஞ்சம் பர்சனலாக அநாகரிகமாக போகுது. அது கொஞ்சம் வருத்தம் அளிக்க தான் செய்யுது.